இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நமக்கும் இந்த குரங்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. குரங்கை நம்ம வழியிலே பார்த்தா, இல்லை குரங்கு நம்மை பார்த்தா, நம்ம கையில் இருக்கிற பண்டங்கள் ஏதாவது ஒன்றை பறித்து செல்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ரீசெண்டாக நம்ம நிறைய இடங்களிலே பார்க்க முடிகிறது. அதே இப்போ கையில் நிறைய பேருக்கு செல்ஃபோன் இருக்கிறதுனால செல்ஃபோனை பறிச்சுட்டு போய்டுறது, பேக்கில் திறந்து செல்ஃபோனை கையில், இதை வேலைலாம் நிறைய அது பண்ணுறதை பார்க்குறோம். அது வாங்குவதற்காக நாம் வேறொரு பண்டத்தை அதற்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போது அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது கையில் இருக்கிற செல்ஃபோனு நமக்கு தேவையான பொருளை அதை விட்டு அது ரெண்டு கைகளிலும் நாம் கொடுக்கறதை அது பற்றி கொள்கிறது. ஸோ நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி ஒன்றை மேலும் மேலும் அது பெற்றுக்கொள்வதிலே அது கவனமாக இருக்கிறது. அது ஜாஸ்தியாக போகும்போது நான் கையில் இருக்கிறது ஒன்றை விடுது. ஆனால் கடவுள் இன்று மனிதனை பார்த்து சொல்கிற விஷயம் என்ன, நீ எல்லாத்தையும் விட்டுட்டா தான் நான் உனக்கு எதையாவது தருவேன் அப்படிங்கிறார். அதாவது கொடுத்துட்டு, நீ குரங்கல்ல, உனக்கு நான் கொடுத்து விட்டு நீ அதை பெற்றுக்கொண்டு இன்னொன்றை விடுவதற்கு இல்லை. நீ மனிதன், உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி உன்னை நான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன். ஆகவே எல்லாவற்றையும் உன் முன் வைத்திருக்கிறேன், இவையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆனாலும் இவைகளை விட என்னுடைய அன்பும் என்னுடைய காதலும் என்னுடைய இரக்கமும் பராமரிப்பும் அதுதான் முதலில் என்பதை நீ உணரும்படியாக, நீ என்னை விசுவசித்து என்னை தேடும்படியாக நான் உணர்வுகளை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நற்செய்தியை கொடுத்திருக்கிறேன், கிறிஸ்துவாக வந்திருக்கிறேன். எது முக்கியம் என்று நீ உணர்ந்தால் நீ என்னை தேடி வர எப்படி வர முடியும்? விட்டு தான் வர முடியும். இதை ஒரு கையில் அது ஒரு கையில் பிடிக்க முடியாது. நீ குரங்கல்ல, மனிதன். ஆகவே விட்டுவிட்டால் நான் உனக்கு கிடைப்பேன். நான் உன் முன் இதையெல்லாம் வைத்திருக்கிறேன். இந்த வீடு, நிலப்புலம், அது இது, சொத்து சுகம், நகை நட்டு எல்லாம் வைத்திருக்கிறேன். ஆனால் நான் உனக்கு வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம்தான், விடுகிற மனநிலையில் தான் நீ என்னை பிடித்து கொள்ள முடியும், என்னை தேட முடியும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். இது உண்மைதானே? இது உண்மைதான். அப்படி பேரின்பத்தை பெற்றவர்கள் வேதாகமத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். எல்லாவற்றையும் கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் அதை பெறவில்லை, விட்டுவிட்டதால் பெற்றுவிட்டவர்கள். அப்படித்தான் நிறைய பேரை பார்க்க முடியும். இன்று ஒரு நற்செய்திக்கு நம்ம போவோம். என்ன சொல்கிறது பார்க்கலாம். மத்தேயு 17:1-9. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். எதுக்கு கூட்டிக் கொண்டு போனார்? 3 பேரையும். இந்த 3 பேர் யாரு? நிறைய சீடர்களை பற்றி நம்ம படிக்கிறோம். ஆமா, அப்போ இந்த 3 பேரையும் கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம படிக்கிறோம். ஏன்னா முதல் சீடர்களை அழைத்ததை பற்றி நாம் படிக்கும் பொழுது இந்த 3 தான் வருவார்கள். எதை விட்டு வந்தார்கள்? எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். அப்படித்தானே நமக்கு தெரியும். ஆமா, படகை விட்டு வந்தார்கள். தங்களுடைய தொழில், அந்த பெரிய சொத்தான அந்த வலைகளை விட்டு வந்தார்கள். யோவானும் இந்த யாக்கோபும் என்ன செய்தார்கள்? அப்பாவையும் வேலைக்காரர்களையும் பெரும்பாலும் உள்ள அந்த மீனை எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள் கிறிஸ்துவிடம். இப்ப பாருங்க, அந்த 3 தான் அவர் மேலே கொண்டு போகிறார், தனியாக கூட்டி கொண்டு போகிறார். ரைட், பாருங்க தொடர்ந்து. அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசையும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். எவ்வளவு அழகான ஒரு காட்சி! இந்த காட்சி மற்றவர்கள் காணும்படியாக அவர்களுக்கு கொடுத்து வைக்கப்படவில்லை. ஆண்டவருக்கு தெரியுது யாருடைய மனது எப்படிப்பட்டது என்று தெரிகிறது. ஆகவே இந்த 3 அழைத்து கொண்டு போய் இந்த காட்சியை காண்பிக்கிறார். இந்த 3 அப்போஸ்தலர் பணியிலே நம்ம பார்க்க முடியும். அவர்கள் சாட்சியாக சொல்லுவார்கள், நாங்கள் அவரை கண்டோம், அவரை தரிசித்தோம், இப்படி அந்த மலை மேலே அந்த பிரசன்னத்தை நாங்கள் பார்த்தோம், மகிமையை கண்டோம் என்றெல்லாம் அவர்கள் சாட்சிகளாக சொல்வார்கள், கண்ட சாட்சிகளாக. அப்படி ஒரு இதை பார்க்கிறோம். அப்போ இங்கே இந்த 3 பேருக்கும் கிடைத்த காட்சி என்ன? அங்கே மோயிசனை காண்கிறார்கள், எலியாசை காண்கிறார்கள். வாவ்,
இதெல்லாம் கேள்விப்பட்டது, படித்தது, இப்படி என்று அறிந்தது. ஆனால் நேரே பார்க்க முடியவில்லையே இவ்வளவு காலமும். இப்போ எல்லாவற்றையும் நேரே பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? இந்த உலகத்தில் உலகம் தோன்றியது முதல் இன்று வரை, மனிதன் தோன்றியது முதல் இன்று வரை உள்ள அத்தனை காட்சிகளுக்கும் அவர்கள் சாட்சிகளாக நிற்கிற மோயிசனையும் எலியாசையும் பார்க்கிறார்கள். இரண்டால் மோயிசன் வழியாகத்தான் நமக்கு ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியர், உபா, அது இது எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்படித்தானே? தோரா முதல் 5 காரியங்கள் எல்லாம். ஆகவே மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான், உலகம் எவ்வாறு உண்டானது, இதெல்லாம் படித்தோமே. இதெல்லாம் யார் வழியாக கிடைத்தது? மோயிசன் சொல்ல எல்லோருக்கும் உலகத்திற்கு கிடைத்தது. மோயிசனுக்கு 40 நாள் மலை மேலே கடவுள் எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல, அது மோயிசன் மக்களிடம் சொல்ல, அது எழுத்துப்பூர்வமாக மாறி அது வரலாறாக மாறியது என்று நாம பார்க்கிறோம். ஆக அந்த மூவருக்கும் கிடைத்த இந்த காட்சி என்ன? உலகம் தோன்றியது முதல் 5 வரை அவர்களுக்கு அந்த காட்சியாக அருள பெற்றதை பார்க்கிறோம். பாருங்க, சாதாரண வலை, சாதாரண மீன், சாதாரண இடம் தான், அவங்களுடைய வாழ்க்கை தான். ஆனால் அதை துச்சமென நினைத்து மேலானது ஒன்றை அவர்கள் தேடி வந்ததால் அவர்கள் உலகம் தோன்றியதிலிருந்து 5 வரை உள்ள அத்தனை காட்சிகளையும் அவர்கள் காண்கிறார்கள். கரெக்ட்? இப்போ மோயிசன் வரலாற்று நாயகன். இந்த வரலாற்று நாயகன் அங்கே வந்து நிற்கிறார். மோயிசன் வழியாகத்தான் கடவுள் இந்த உலகத்திற்கு பேசினார் என்பதை மக்கள் அறிந்தார்கள். மோயிசன் வழியாகத்தான் அவர்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. இப்படிப்பட்ட மோயிசனை அவர்கள் அங்கு காண்கிறார்கள். இங்கே அவரை விட மேலானதொன்றை அவர்கள் அங்கே காண்கிறார்கள். அதுதான் இயேசு. இயேசு மோயிசனை போலல்ல, அங்கே நின்ற எலியாசை போலல்ல, இயேசு கடவுளாக காட்சியளிக்கிறார். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலானதாக மோயிசன் கொடுத்த அத்தனை சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் வாழ்க்கை முறைமைகளுக்கும் கடவுளோடு ஏற்படுத்தி தந்த அந்த உறவு முறைகளுக்கும் இவைகளுக்கெல்லாம் மேலானதாக இன்னொருவர் எலியாசை பார்க்கிறோம். எலியாஸ் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிப்புகளை கொண்டு வந்த அத்தனை இறைவாக்கினர்களுக்கும் தலைவராக இருக்கிறவர் எலியாஸ். இறந்து போகவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாஸ் இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரதேசி போல் அவர் அலைந்த ஒரு மனிதன். அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனை தேடி அலைந்த மனிதன். அவர் வழியாக நிறைய இறைவாக்குகள் கொடுக்கப்பட்டது. ஆகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன், இறந்து போகாத ஒரு மனிதன். அவரும் வந்து அங்கே நிற்கிறார். அப்போ எலியா சுழற்காற்றில் மேலே எடுத்து செல்லப்பட்டார் என்று அவரை போன்று ஒருவரை நாம் இதுவரை பார்க்கவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஒரு எலியாஸ் யாரை வருவார், மீட்பார், மெஸ்ஸியா வருவார், கடவுளின் மகன் இந்த உலகத்தில் வெளிப்படுவார் என்று யார் யாரெல்லாம் அறிவித்தார்களோ அவர்களின் தலைவனாக அந்த எலியாஸ் இருக்கிறார். சொன்னவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். ஆனால் இறைவாக்கு இன்னும் நிறைவேறவில்லை. ஆகவே அந்த இறைவாக்கு நிறைவேறும் வரை அந்த இறைவாக்கை சொன்ன அந்த மனிதரும் இறந்து போகவில்லை, உயிரோடு இருந்து இதோ இந்த கடவுள் முன் காட்சி கொடுக்கிறார். ஆகவே இங்கே இந்த மூவரும் இருக்கிறார்கள். இறைவாக்குகளின் தலைவனும் வரலாறுகளின் தலைவனும் எல்லாவரும் இயேசுவோடு நின்று இயேசு மறுரூபமாக கடவுளின் மாட்சிமையை அங்கே அவர் கொண்டு வந்து காண்பிக்கிறார். நான் கடவுள் என்று காண்பிக்கிறார். ஆகவே இங்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை யாருக்கு கிடைத்தது? விட்டு விட்டவர்களுக்கு கிடைத்தது. கரெக்ட்? பாருங்க, மேற்கொண்டு என்ன நடந்தது? அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. மோயிசனுக்கு செவி சாய்த்தீங்க, போதும். எலியாசுக்கு செவி சாய்த்தீங்க, மற்ற இறைவாக்கினர் எல்லாருக்கும் செவி சாய்த்தீங்க, போதும். யார் இந்த இருவரும் யாரை பற்றி சொன்னாரோ அவர் இவர்தான். இனிமேல் இவருக்கு செவி சாயுங்கள். மேலிருந்து குரல் ஒலித்திற்று, கடவுளுடைய குரல் ஒலித்திற்று. மோயிசன் என்ன ஆயிடுச்சு? மோயிசன் தான் முதல்ல சொல்லியிருந்தார் ஏற்கனவே இல்லையா?
இந்த மக்கள் அந்த ஓரேபிலே கடவுளுடைய குரல் அங்கே ஒலித்த பொழுது அங்கே பெரும் காற்றும் இடியும் முழக்கமும் அந்த ஓசையும் எக்கால துணியும் இப்படியாக நடுநடுங்கிய பேர் இறைச்சலோடு அந்த குரல் முழங்கிய பொழுது அவர்கள் எல்லாம் பயந்து செத்தவர்களைப் போல் எல்லாரும் ஆனார்கள். அந்த இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேரும், அத்தனை லட்சக்கணக்கான மக்களும் சொன்னார்கள், இனிமே ஐயா இந்த குரலை நாங்கள் கேட்டோம்னா முடிஞ்சது, நாங்கள் செத்து போயிடுவோம், எங்ககிட்ட இந்த குரல் இனிமே வரவே வேண்டாம், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆண்டவர் மோசேயை மேலே அழைக்கிறார், மலையிலே அழைத்து அவர்கள் சொன்னதெல்லாம் சரி இருக்கட்டும், இனிமே நான் உங்ககிட்ட பேச போறது இல்லை என்று சொன்னார். அப்படி சொன்ன கடவுள் இப்பொழுது சொல்லுகிறார், இனிமே இவர் பேசுறதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு பேசுறதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படி பயந்தவர்களை கடவுள் பரவாயில்ல, பயப்படுறீங்களா, நான் இறங்கி வருகிறேன், மனிதனாக உங்களோடு நின்று நான் பேசுகிறேன் என்று சொல்லி நின்று பேசுகின்ற இயேசுவை அவர் சொல்லுகிறார், இவர்தான் நான், என்னுடைய மகன், ஆகவே நான் பூரிப்படைகிறேன், இவருடைய பேச்சை இனிமே நீங்க கேளுங்க என்று சொல்கிறார். அப்படி ஒரு நிலைமையை கடவுள் உருவாக்கி கொடுத்தார். மனிதனாக இறங்கி வந்தார், தான் இறைவன் தான் என்று அவர் காண்பிக்கிற இந்த தருணம் தான் தேவ வாசகமாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த மோசே அன்றே சொல்லிவிட்டார், அந்த மலை மேல் மக்கள் பயந்த அந்த குரலை கேட்டு பயந்த பொழுது, இறங்கி வந்த பொழுது, கடவுள் சொன்னதை கேட்டு இறங்கி வந்த பொழுது மோசே சொன்னார், ஓகே, இனிமே நம் குலத்திலிருந்து, இந்த யூத குலத்திலிருந்து ஒரு இறைவாக்கினர் தோன்றுவார், தி ஃபைன் மேன், அவர் சொல்வதை நீங்க கேட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னார். மேல ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், இல்லை இயேசு வருவார்ன்றதை சொல்லி கொடுத்தார், மனுஷனா வருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதை சொல்றார், நான் சொல்வதை கேட்பீர்களோ கேட்கவில்லையோ, அவர் சொல்வது என்ன, இதுவரை சொன்ன கடவுள் சொன்ன சட்ட திட்டங்கள், அதை அந்த திருச்சட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்டு செவி சாய்ப்பீர்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு பின் வருகின்ற அந்த நிறைவாக வருகின்ற அந்த இறைவாக்கினர், அந்த கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்து, அவருக்கு நீங்கள் செவி சாய்த்தால் நீங்கள் வாழ்வீர்கள், அவருக்கு செவி சாய்க்காவிட்டால் நீங்கள் சாவீர்கள் என்று அன்றே சொன்னார். அந்த ஓரே மலைக்கு கீழே அவர் சொன்ன வார்த்தை. இன்று அவர் நின்று நான் சொன்னேனே, அவர்தான் இவர், இவருக்கு நீங்கள் செவி சாய்த்தால் வாழ்வீர்கள், இவருக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் நீங்கள் மண்ணோடு மண்ணாவீர்கள், மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆனால் இவருக்கு செவி சாய்த்தால், மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய், நீ விண்ணுக்கு திரும்புவாய். ஆகவே விண்ணகத்தின் அந்த மாட்சிமையை அவர் இங்கே காண்பிக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு சம்பவமாக இது இருக்கிறதே பார்க்கிறோம். இப்படித்தான் நடந்தது அந்த விஷயம். கடவுள் சொல்லிவிட்டார், இப்பொழுது இனிமே இயேசு சொல்றதை கேள் அப்படின்னு சொல்லிவிட்டார். என்ன சொல்றாரு இயேசு அவர்களிடம் என்ன சொல்றாரு, இதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புறம் விழுந்தார்கள். சரி, இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் படிக்காம விட்டுட்டேன். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது, உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாசுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார். அதுக்கப்புறம் தான் கடவுளுடைய குரல் கேட்கிறது, இவர் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒரு விருப்பமா, ரொம்ப சந்தோஷமா இருக்க இங்க இருக்கிறது, இங்க இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுல ஏதாவது தப்பு இருக்குதா? எதுவும் தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு மாட்சிமையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அங்கே ஒன்றும் பெருசா பெரிய விருந்தோ இல்லாவிட்டால் வேற காரியமோ அதுவோ இதுவோ அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. ஜஸ்ட் அந்த நிலைக்கு மேல் எதுவும் தேவையில்லை என்ற ஒரு நிலையை அவர் கண்டுவிட்டார் பேதுரு. மனுஷனா இருக்கிற நான், எனக்கு இதுக்கு மேல இதை விட என்ஜாய்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்ற அந்த இறை சூழ்நிலைக்குள்ள இருக்கிற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், அவர் அங்க இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம். கடவுள் கிறிஸ்து ஏதாவது பதில் சொன்னாரா அதுக்கு? ஒரு நேரம் சொல்லினார்ல, போடா சாத்தானே, நீ நினைப்பெல்லாம் மனுஷ சிந்தனையாவே இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இப்ப கூட அப்படி சொல்லிடலாமா? அப்படி சொல்லல. இல்ல, கிறிஸ்து பதிலே சொல்லல. ஏனென்றால் அந்த நிலை அவருக்கு உண்டாகும்.
இது ஒரு டெம்பரரி, உனக்கு காமிச்சேன். அந்த நிலை அவருக்கு உண்டாகும். இப்போ உயர்ந்ததொரு மலைக்கு அவரை கூட்டிக் கொண்டு போய் இப்படி செய்கிறதாக பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அவர் எங்கே இருக்க போகிறார்? மலைகளில், உலகில் உள்ள மலைகளுக்கெல்லாம் உயர்ந்த மலையாக அந்த மலை மாற்றப்படும். சீயோன் மலை, ஜெருசலேம், அந்த மலை உயர்ந்ததாக்கப்படும். அந்த மலையிலே அவர் இருந்து ஆட்சி செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கிற இந்த வாசகங்களை நம்ம பார்க்கிறோம்ல. அப்ப அங்கே யார் இருக்க போகிறார்கள்? இதோ இந்த அப்போஸ்தலர்கள் அங்கே அவரோடு இருக்க போகிறார்கள். ஆக இப்போ இருக்கிறது ஒரு தாபோர் மலை, அது உயர்ந்த மலை தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து வரும்பொழுது, மறுபடியும் வரும்பொழுது, இந்த புவி அமைப்பு மாற்றப்பட்டு அவர் இருக்கிற இறை மிகுந்த உயரமான மலையாக மாற்றப்படும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மலையில் அவர்கள் இருக்கத்தான் போகிறார்கள். அதற்கு ஒரு முன் உதாரணமாக இங்கே அவர்களுக்கு காமிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சரிங்க, இப்படி இயேசு வரார். இப்போ அவர்கள் பயந்து செத்ததை போல் கீழே கிடக்கிறாங்க. அப்போ இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்த பொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் அங்கே அவர்கள் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்த பொழுது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இவர்களுக்கு வந்தது. இப்படி இன்னொருவருக்கு, ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த மூவருக்கும் எப்படி கிறிஸ்து அவர்களை அழைத்தாரோ அதே போன்ற ஒரு அழைப்பை பாருங்க. ஆபிரகாமுக்கு கடவுள் முதலில் அந்த கொடுக்கப்பட்ட அழைப்பை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதி ஆகமம் 12:1-4. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். முதல்ல வந்துருச்சு, என்ன வந்துருச்சு? உன் நாட்டை விட்டுட்டு, உன் இனத்தை விட்டுட்டு, உன் தந்தையின் வீட்டை விட்டு, இப்படி, அதாவது நீ இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடம் நான் சொல்றேன் அங்க வாப்பா. சிம்பிள் இல்ல, அப்படி இல்லை. உன் நாட்டை விட வேண்டும், இனத்தை விட வேண்டும், உன் தந்தையின் வீட்டை விட வேண்டும். இது நமக்கு நல்லாவே புரியும். அப்படின்னா விடுறதுக்கு இதுக்கு மேல எதுவும் இல்லை. அப்படித்தான் ஒய்ஃபை விட்டுட்டு வாங்கலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லலை. உன் மனைவியை விட்டுட்டு வந்துரு அப்படிலாம் சொல்லலைங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கை எப்பவுமே முதன்மையானது. ஆகவே இங்கே நாம் இங்கே பார்க்கறது என்ன? நீ இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. அவர் தன் மனைவியோடு கிளம்பி போனார். கூட அவர் தம்பி லோத்துவும் போனார். சித்தப்பா பையன் கசின் அவரும் கூட போனார், நமக்கு தெரியும். சரி, விட்டு விட்டு அவர் வந்தார். அப்போ ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார் முதல்ல. ஓஹோ, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறது இப்படி சாதாரண விஷயமா? இப்படி கிளம்ப முடியுமா? எங்க போறோம் தெரியாது, ஆனா நீங்க சொல்றீங்க நான் வர்றேன். அந்த விசுவாசத்தில் அவர் கற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கிறார். இதெல்லாம் நான் செய்கிறேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்றார். அப்போ இது நம்ம பார்க்கிற ஆதி ஆகமத்திலே நம்ம பார்க்கிற இந்த ஒரு வாசகமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்போ ஒரு முதிர்ந்த ஒரு நிலை அங்கே இல்லை. அவர் வயசாயிடுச்சு. இப்போ அவர் வயசு 75 ஆபிரகாமுக்கு. அப்போ அவருக்கு கூப்பிடுறாரு. அதனால நான் உனக்கு இதை தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன் அப்படின்னு சொல்லி, அதனால நீ இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்ற. நான் முன்னுரையில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படித்தான் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஒரு குரங்கு மனநிலை, அப்படிதானே? ஏன்னா தெளிவச்ச, ஏன்னா அவர் ஏற்கனவே தோத்து போன ஒரு வாழ்க்கையில். ஏன்னா 75 வயசு ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. ஆனால் இதெல்லாத்தையும் விடு, நான் உனக்கு இதெல்லாம் தரப்போறேன் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படிதான் ஆபிரகாம் போனார். அப்புறம் தான் அவரு விசுவாசத்துல அவர் டெவலப் ஆகிறாரு. அப்புறம் தான் அவர் அறிவை பெறுகிறார். அப்பதான் அவர் ஞானத்தை பெறுகிறார். என்ன அந்த ஞானம்? நமக்கு தெரியும் தானே அது என்ன ஞானம்? பாருங்க, உன்னை சிறப்புறச் செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். இந்த ஆசிரியரை எல்லாம் ஆபிரகாம் கண்கூடாக பார்த்தாருன்னா இல்லை, நமக்கு தெரியும்.
ஈசாக்கை பார்த்தார், இஸ்மாயில் லெஃப்ட் அவுட், முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதானே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தாரு. சாரால் இறந்த பிறகு அவர் இன்னொரு மனைவி வச்சு அவர் ஒரு 5 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்கொண்டார் ஆபிரகாம். இப்படி பார்க்கிறோம். சரிங்க, எப்படி விசுவாசத்தில் வளர்ந்தார். 75 வயசுக்கு அப்புறம் குழந்தை பார்த்துக்கிறதுன்றது பெரிய விஷயமான பெரிய ஒரு. அதுக்கப்புறம் சாரால் இறந்த பிறகும் அவர் இப்படி ரைட்டு. பட் இவ்வளவுதானா? இது எல்லா மக்களுக்கும் கிடைத்த ஒரு காரியம் தானே. ஆனா அவர் விசுவாசத்தில் வளர்ந்தார். பெற்ற மகனை கொல்லும்படியாக அந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்தார். அதுதான் ஞானம்னு சொல்றோம். இப்ப ஞானம்ங்கிறது எதுனா கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்க வாழ்வது தான் ஞானம். அவ்வளவுதான். அதுதான் ஞானமாக இருக்கிறது. கடவுள் அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் அதை நம்பினார், விசுவசித்தார். தான் பெற்ற ஒரே மகனை கொல்வதற்கு துணிந்தார். கொல்லவில்லை, நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் துணிந்தார். திடீரென்று செய்யவில்லை. 3 நாள் பிரயாணம் செய்து போய் அவரை கொல்ல அவர் வழி நடந்தார். அந்த விசுவாசத்தில் 3 நாள். அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த வழியில நடந்தது என்ன? பெரும் துன்பம் அவருக்கு, இல்லையா? மனதளவிலே பெரும் துன்பம். இப்படிப்பட்ட ஒரு 3 நாள் அளவுக்கும் ஒரு பெரிய துன்பமாக அவருக்கு இருந்தது. ஆனாலும் அதை செய்ய துணிந்தார். கடவுளுக்காக பாருங்க. விட்டு விட்டதால் அவருக்கு பின்னால் கிடைத்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இன்று ஆபிரகாமே எங்களுக்கு தந்தை என்று சொல்கிற அளவுக்கு, இயேசுவை தள்ளிவிடுகிற அளவுக்கு யூதர்கள் துணிந்திருந்த கதை நமக்கு தெரியும். ஆபிரகாம் தான் எங்களுக்கு தந்தை என்று சொல்கிறது. நமக்கு இன்று இருக்கிற நம்மை பார்க்கிற இஸ்லாமியர்கள் சொல்வது ஆபிரகாம் தான் எங்களுக்கு தந்தை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படி உலகத்து மக்களினங்கள், பெரும்பாலான மக்களினங்கள் எல்லாம் ஆபிரகாமை தந்தையாக கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் இருக்கிறது. இன்று அவர்கள் சொல்கிறது ஆபிரகாம் தான் தந்தை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது நாம் இன்று காண்கிறோம். ரைட்டு, சரிங்க. இன்னைக்கு அந்த துன்பத்தை அவர் எப்படி அனுபவித்தார், அதுதான் ஞானமாக பார்க்கிறோம். ஞானம் என்பது நாம் ஒரு பீடத்தில் அமர்ந்து கொண்டு நாம் பெரிய ட்ரெஸ் எல்லாம் இப்படி பெருசா போர்த்திட்டு, நம்ம முடியெல்லாம் பெருசா வளர்த்துக்கிட்டு நம்ம ஞானவாதியாக பேசுகிறது, இப்படிப்பட்ட இதல்ல. இதை விவிலியம் சொல்லவில்லை, வேதாகமம் சொல்லுகிறது. காரியம் என்ன? கடவுளுக்கு இணங்கி அவருக்கு ஏற்புடையவராகும் பொழுது நாம் அதில் சந்திக்கிற அந்த விஷயங்களை நாம் எப்படி மேற்கொள்றோம், அதுதான். அது கடவுளுக்கு இணங்க நாம் செய்யும் பொழுது அதுதான் ஞானமாக மாறுகிறதை பார்க்கிறோம். கழுத்து வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் விட்டுடு, போதும், உன்னை யார் என்று தெரிஞ்சிருச்சு, விட்டுடு என்று சொல்கிற அந்த கடவுளுடைய அந்த சர்டிபிகேட். இன்றைக்கு 2ஆம் வாசகத்துல நமக்கு இன்னைக்கு பவுல் அதுதான் சொல்றாரு. நான் எவ்வளோலாம் விட்டுட்டு வந்தேன்னு தெரியும்ல, அதனால நான் இப்போ அனுபவிக்கிற சில துன்பங்கள் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் அதை பார்த்து நீ துவண்டுடாத. இல்ல, நான் எங்க போறேன்? கடவுள் என்னை எப்பொழுது எடுத்துக்கொண்டா அது பெரும் நன்மை, அது எனக்கு லாபம். கடவுள் என்ன இங்கே வச்சிருக்கிறாரு இப்போ அப்படின்னா அது உங்களுக்கு லாபம். ஏன்னா உங்களுக்காக நான் பேச வேண்டி இருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே சில நாட்கள் அவர் என்னை இங்கே வைத்திருக்கிறார். ஆகவே நான் இறந்து விட்டு போனால் நான் உயிர்ப்பேன், அந்த உயிர்ப்பு எனக்கு லாபமாக போகிறது. அதுதான் பவுலுடைய மனநிலை. இன்னைக்கு பவுல் அதுதான் தீமோத்தி கிட்ட சொல்றாரு, நீ துவண்டுடாத, நான் கொஞ்சம் துன்பத்துல இருக்கிறேன், நான் படுற அலைச்சல், இங்கே அங்கேயும் அலைகிறேன், அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ துவண்டு போயிடாத. நம்ம அழைப்பு என்பது நமக்கு அப்படியே நம்மளை அப்படியே ராஜா வாழ்க்கை வாழ வைக்கிறது இல்லை. அழைப்பு நமக்கு எல்லாமே உண்டு. பிகாஸ் வி ஆர் ஹியர் இன் திஸ் வேர்ல்ட். நம்ம இந்த இடத்துக்கு மேல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், அதனால அதெல்லாம் உண்டு. இதெல்லாம் சந்தோஷம் தானே, மனசுக்குள்ள நாங்க சந்தோஷம். ஒரே சொல்றதில்ல, நாங்கள் தரித்திரர்களை போல காட்சி அளிக்கிறோம். உங்களுக்கு கேவலமாகவோ உங்களுக்கு கேலியாகவோ இருக்கலாம். ஆனால் எங்கள் உள்ளே இருக்கிற அந்த மன சமாதானம், அந்த குதூகலிப்பை, அது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு தெரியறது இல்லைன்னு சொல்றாரு. தான் ஞானம். அதுதான் ஞானமாக பார்க்கிறோம். ரைட்? அந்த துன்பத்திலும் அவர் அடைந்த அந்த மகிழ்ச்சி, அந்த குதூகலிப்பு, உள்ளத்தில் இருக்கிற அந்த சமாதானம். ஏன்? நான் தாபோர் மலையில இருந்த அந்த காட்சி, ஆஹா எப்படி இருக்கு, இங்கேயே உட்காரலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருந்தது இல்ல. அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் போறேன்.
அதனால எனக்கு இதெல்லாம் துச்சம் ஐயா அப்படின்னு சொல்ற பவுல். ரைட், படிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:8-10. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகள். தீமோத்தேயுக்கு சொல்றார். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பை விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சாவை அழித்தார். அவர் கொண்டு வந்த நற்செய்தி என்ன? உயிர்ப்பு என்பது. இந்த உயிர்ப்பு நமக்கு எதை கொண்டு வருகிறது? வான தூதர்களைப் போல நாம் இருக்க போகிறதே நமக்கு கொண்டு வருகிறது. வான தூதர்களைப் போல. இயேசு இறந்து உயிர்த்திட்டாரு. கல்லறையை திறக்கிறதுக்கு யாரும் இல்லை. கல்லறையை திறக்க போலான்னு பார்த்தா மேல இருந்து 2 வான தூதர்கள் வந்தாங்க. கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தாங்க. யாரை போல் இருந்தார்கள்? சூரியனை போல் ஒளி வீசினார்கள். அவருடைய ஆடை அப்படியே மின்னலை போல் இருந்தார்கள். சூரியனை போல் ஒளி வீசினார்கள் என்று நாம படிக்கிறோம். அப்படித்தானே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அந்த சூரியனை போல் மின்னலை போல் இருந்த அந்த வானதூதர்களை உண்டாக்கிய அந்த கடவுள், அவர் தன்னை காண்பிக்கும் பொழுது எப்படி இருந்திருப்பார் பாருங்க. அதுதான் அப்ப உயிர்ப்பு என்பது நமக்கு என்னவாக இருக்கிறது? தோ நீங்கள் வானதூதர்களைப் போல இருப்பீர்கள் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தை. அப்போ இங்க ஏகப்பட்ட வலி இருக்குது ஐயா. உடம்புல அந்த வலி இந்த வலி முட்டி வலி, ஐயோ ஐயோ, உள்ள உடம்பு பூரா பயங்கரமா இருக்கு, என்ன செய்யறது, ஒரே டாக்டரும் அதுவும் இதுமா இருக்கு. பட் நம்ம இப்ப என்ன செய்ய முடியும்? நம்ம பெறக்கூடிய ஒரே ஆறுதல் என்ன? இந்த நற்செய்தி தான் நமக்கு ஆறுதல். இதுதான் நமக்கு இந்த ஒரு டிரான்ஸ்பிகரேஷன், இந்த ஒரு உருமாற்றத்தை நமக்கு கொடுப்பதுதான் நற்செய்தி. நாம் உருமாற போகிறோம். நாம் இப்படி இருக்க போவதில்லை. சுருங்கின தோல், எட்டி காலை வைக்க முடியாத நிலைமை, டக்குன்னு எழும்ப முடியாத நிலைமை, உட்கார்ந்தா எழும்ப முடியாது, ஐயோ குனிஞ்சு உட்கார்ந்து எதையும் தேட முடியாது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்குதே. ஆமாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நான் செத்தா நல்லா இருக்கும்யா, அவ்வளோ பிரச்சனை இருக்குதுய்யா அப்படின்ட்டு செத்தாதான் என் விடிவு, இப்படி சொல்ற சில நிலைமைகள் எல்லாம் இருக்கிறதே பார்க்கிறோம். இருந்துட்டு போட்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது. ஃப்ரீயா அப்படியே ஒரு கூட்டுல இருந்து அப்படியே திறந்து விட்ட அந்த அழகான பெரிய பறவையை போல நாம் பறக்க போகிறோம். நாம் பறக்க போகிறோம். ஆண்டவரே சொல்லிட்டார், ஆமா நீ பறந்துதான் ஏன் போவ, ஏன்னா நீ வானதூதரை போல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. பியூட்டிஃபுல். அப்படிப்பட்ட ஒரு தாபோர் மலையினுடைய அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க போகிறது வாழ்நாள் முழுவதும். eternal life. There is no end for it. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய போகிறோம். எப்ப நாம இந்த நிலையை அடைவோம்? எப்ப நாம இந்த நிலையை அடைவோம்? பீட்டர் அங்க சொல்றாரு, இங்கே கூடாரம் போட்டுடலாம்பா அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, நம்ம நினைக்கலாம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இந்த நிலையை நம்ம அடைவோம் நம்ம நினைக்கலாம். அது என்ன செய்யணும்னா இங்க விடணுமே, இங்க விடணும்ல நிறைய. அப்ப இங்க ரொம்ப பிடிச்சு போய் இதை டைட்டா பிடிச்சு வச்சிருக்கிற மனநிலை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு இங்க மாலுக்கு போகணும், எனக்கு இங்க பீச்சுக்கு போகணும், எனக்கு இங்க பார்ட்டி, எனக்கு இங்க தண்ணி அடிச்சு ஆகணும், நான் பீஃப் நல்லா சாப்பிட்டாகணும், அதெல்லாம் செஞ்சுக்கலாங்க. ஆனா அதை விட மேலானது எது என்று நமக்கு தெரிந்திருந்தோம் என்றால் இதெல்லாம் துச்சமாக நமக்கு தெரியும். இதெல்லாம் ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட், அப்படி அதெல்லாமே. ஆமா, உடம்பு இருக்கு, இப்படி தேவைப்படுது, அவ்வளவுதான். நான் போக வேண்டிய இடம் வேற, நான் பறக்க போறேன், நான் மேல இருக்க போறேன், நான் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய மகன், நான் கடவுளுடைய மகன், நான் அந்த இடத்துக்கு தான் போக போறேன் அப்படிங்கிற சந்தோஷம் யார் யாருக்கு இருக்குது? அல்லேலூயான்னு சொல்லலாம், ஹல்லேலூயான்னு சொல்லலாம். கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதிலே மகிழ்ந்திருப்போம்.